Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெறும் பெர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி எப்படி இந்த அழகான மார்பிள் நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இந்த நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சிடலாம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்காக சானிடைசர், 2 பெர்மனன்ட் மார்க்கர், ஒயிட் பாலிஷ், டாப் அண்ட் பேஸ் கோட், அதுக்கு அப்புறம் 2 பிரஷ் எடுத்துர்க்கேன். சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அடுத்ததா பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு பேஸ் கலரா நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு பண்ற அந்த மார்பிள் நெயிலுக்கு ஒயிட் கலரை பேஸ் கலரா அப்ளை பண்ணா தான் நல்லா இருக்கும். சோ எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற பெர்மனன்ட் மார்க்கரை இந்த மாதிரி லைட்டாக ஸ்கிரிபிள் பண்ணணும். நான் இன்னைக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலர் மார்க்கர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கிரிபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சானிடைசரில் ஒரு ட்ராப்பை அதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நெயில் ஆர்ட் ப்ரஷை யூஸ் பண்ணி நல்லா ரப் பண்ணணும். ரப் பண்ணும்போது அந்த மார்க்கர் இங்க் அதுக்கப்புறம் அந்த சானிடைசர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு கலர் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம நெயில்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா நமக்கு வாட்டரி எஃபெக்ட் கிடச்சிருக்கு. அடுத்ததா ப்ளூ கலர் சேம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனி ப்ரஷஸ் யூஸ் பண்ணுங்க. ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில நீங்கள் அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கனாலே தெரியும் இது நல்லா மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டையும் மாற்றி அப்ளை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ரப்பிங் ஆல்கஹால் இல்லை, அதனால தான் சானிடைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நெயில் ஆர்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நெயிலுக்கும் எப்படி இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் ரெட் அண்ட் ப்ளூ கலர் மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் மார்க்கர் கூட யூஸ் பண்ணி இந்த நெயில் ஆர்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சதும் எக்ஸஸாக இருக்க பாலிஷஸை ரிமூவர் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ணி விட்டுருங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணியாச்சு. மெயினாக நீங்கள் இதை நல்லா ஏர் ட்ரை பண்ண விடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற டாப் கோட் வந்து நல்ல டாப் கோட்டாக இருக்கணும். இல்லைன்னா இந்த நெயில் ஆர்ட் அழிஞ்சிரும். நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணும்போதே இது ஃபுல்லாக மெஸ் ஆகிரும். ஸோ நல்ல டாப் கோட்டாக அப்ளை பண்ணுங்கள். பெட்டர் டேஸ்லர் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷாக டாப் கோட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப க்யூட்டான மார்பிள் நெயில் ஆர்ட் பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நெயில் ஆர்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.